இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைபர் செய்யாமல் இருந்தால் செய்து கொள்ளுங்கள். கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கிங்க. நமது சேனலில் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். டிரைவர் டுடே டிவி தற்போதைய செய்திகள். இன்றைய தினம் நாமக்கல் மாவட்டம் சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர்கள் தொழிற்சங்கத்தின் மூலமாக மத்திய அரசை கண்டித்து இன்று உண்ணாவிரத ஆர்ப்பாட்ட போராட்டம் நடைபெற்றது. இதில் முன்னிலையில் மாநில இணை செயலாளர் எல் செந்தில்குமார், மாவட்ட தலைவர் கே செல்லதுரை, மாவட்ட செயலாளர் பி தமிழரசன், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் எம் சரவணகுமார், மாவட்ட மேற்பார்வையாளர் பி துரைராஜ் ஆகியோர் முன்னிலை வைத்தனர். தலைமை மாநில தலைவர் கே பத்மராஜ் அவர்கள் இதில் கலந்து கொண்டு மத்திய அரசு அறிவித்துள்ள புதிய மோட்டார் வாகன சட்டத்தை எதிர்த்து இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முன்னதாகவே நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கு தகவலை அளிக்கப்பட்டனர். இதில் அனுமதி கொடுக்கப்பட்டு பின்பு அனுமதி மறுக்கப்பட்டனர். இருப்பினும் இந்த சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர்கள் தொழிற்சங்கமானது போராட்டத்தில் காலை 10 மணி அளவில் ஈடுபட்டனர். இதில் சுமார் 150க்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டனர். கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். கோரிக்கை 1, ஓட்டுநர்களின் குடும்பத்திற்கு வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கும் ஹிட் அண்ட் ரன் என்று புதிய சட்டம் திருத்தத்தை முழுமையாக நிரந்தரமாக உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். கோரிக்கை 2, விபத்துகளை தவிர்க்கும் நோக்கில் ஓட்டுநர்கள் மட்டுமின்றி பொதுமக்களிடமும் சாலை விதிகளை பற்றி விழிப்புணர்வு இருக்க வேண்டும். இதற்கு மத்திய மாநில அரசாங்கம் சாலை விதிகளை விபத்துகளை தவிர்க்கும் பட்சத்தில் விளம்பரங்களையும் அதிக அளவில் செய்ய வேண்டும். முக்கியமாக குழந்தைகளுக்கு பள்ளி கல்வி பாடத்திட்டத்திலேயே இந்த சாலை விதிமுறைகளை பற்றி பாடத்திட்டம் அமைக்க வேண்டும். மற்றும் தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் மருந்தகம் அமைக்க வேண்டும். ஓட்டுநர்களுக்கு தேசிய நெடுஞ்சாலை பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். ஓட்டுநர்கள் வாகனம் ஓட்டி இயக்கி செல்லும் போது ஏதேனும் ஒரு விபரீதம் நடந்துவிட்டால் அந்த ஓட்டுநரை சராமரியாக தாக்குவது, கொலை தாக்குதல் போன்ற சம்பவங்கள் ஈடுபடக்கூடிய நபர்கள் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து 3 மாதம் நான் வேலபிள் வழக்கில் கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கைகளை வலியுறுத்தினர். பின் நமது செய்தியாளரிடம் கூறிய மாநில தலைவர் கே பத்மராஜ் அவர்கள் நிறைய விழிப்புணர்வு ஏற்படும், அதன் காரணமாக தடுக்கப்படுங்கிறத 2வதாக வச்சிருக்கோம். 3வதாக வாகனத்திற்கு லோடு ஏற்றும் மற்றும் இறக்கும் இடங்களில் ஓட்டுநர்களுக்கு உண்டான சராசரி அடிப்படை வசதிகளாகிய உணவு, தேநீர், சுகாதாரமான கழிப்பறை மற்றும் குளியலறை, உடல்நலை குறைவு ஏற்பட்டால் மருத்துவ வசதி போன்ற அனைத்து வசதிகளையும் அந்த நிறுவனங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும். அவ்வாறு செய்து கொடுக்காத நிறுவனங்கள் உரிமத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கை 3வதாக வைத்திருக்கின்றோம். 4வதாக ஓட்டுநர்களுக்கு பணி பாதுகாப்பு மற்றும் உயிர் பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்தி தர வேண்டும். ஓட்டுநர்களுக்கு தபால் ஓட்டு உரிமை வழங்க வேண்டும். மேலும் ஓட்டுநர்களுக்கு தனி நலவாரியம் அமைத்திட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. 5வதாக மத்திய அரசும் மாநில அரசும் பல வசதிகள் செய்து கொடுத்தும் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பார்க்கிங் ஓட்டுநர்களுக்கு தேவையான அடிப்படை வசதி, குளியல் மற்றும் கழிவறை வசதி, வாகனங்களுக்கு தேவையான கண்காணிப்பு கேமரா வசதி, பாதுகாப்பு வசதி போன்ற அனைத்து வசதிகளையும் செய்து தர வேண்டும். எந்த பார்க்கிங்கா இருந்தாலும் அந்த பார்க்கிங்ல அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தி இருக்கோம். வெளி மாநிலங்களில் தமிழக வாகனங்களுக்கு விபத்து ஏற்படும் பட்சத்தில் CSR மற்றும் தகவல் அறிக்கை FIR வழங்குவதற்கு குறைந்தபட்சம் 25,000 ரூபாய் வரைக்கும் லஞ்சமாக கேட்கப்படுகிறது. இது அறவே நிறுத்தப்பட வேண்டும். இது வெளி மாநிலங்கள்ல ரொம்ப அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. இதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. 7வதாக பொதுவாக விபத்து நடக்கும் போது எது பெரிய வாகனங்களோ அதன் மீது மட்டுமே வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. எனவே விபத்து நடக்கும் நிகழ்வில்
எந்த வாகனத்தின் மீது விபத்திற்கான தவறு இருக்கின்றதோ அதை விசாரித்து கண்டுபிடித்து அந்த வாகனத்தின் மீது தகுந்த வழக்கை பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கறத நம்ம கோரிக்கைகளா வச்சிருக்கோம். 8, ஆதாரம் இல்லாமல் ஓட்டுநர் ஒப்புதல் இல்லாமல் ஆன்லைனில் அடிக்கடி வழக்குகள் பதியப்படுகிறது. இந்த வழக்கை தகுந்த ஆதாரங்களோடு பொய் வழக்கு என்று நிரூபித்தால் சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளும் பாரபட்சமின்றி பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கை நம்ம ஆரம்ப காலத்திலிருந்து வச்சு முழுமையாக அதுக்கு உண்டான போராட்டங்கள்ல ஈடுபட்டு இருக்கோம். அடுத்தபடியாக அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் ஓட்டுநர்களுக்கு தேவையான பார்க்கிங் வசதி, மருத்துவ வசதி, ரெக்கவரி வேன், குளியல் மற்றும் கழிப்பறை வசதிகள், பாதுகாப்பு வசதிகள் அவசியம் இருக்க வேண்டும். ஒரு சுங்கச்சாவடியும் இலவசமாக லேபர் வசதி கொண்ட பார்க்கிங் வேண்டும் என்பதை நம்ம தெரியப்படுத்தியிருக்கோம். அடுத்தபடியாக எல்பிஜி கேஸ் டேங்கர்களை ஓட்டும் ஓட்டுநர்களுக்கு லோடு ஏற்றி இறக்கும் இடங்களில் ஒரு சில இடங்களில் பெயரளவுக்கு மட்டும்தான் பார்க்கிங் வசதிகள் இருக்கின்றது. இந்த பார்க்கிங் வசதியிலுமே நமக்கு அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாம இருக்கு. அதன் காரணமா பார்க்கிங் வசதி வேண்டும். கூடவே மருத்துவ வசதி, ஆம்புலன்ஸ் வசதி, நெருப்பணைக்கும் சாதனங்கள், ஃபயர் சர்வீஸ் போன்ற குடிநீர் வசதி, வெந்நீர் வசதி, கழிவறை, குளியலறை போன்ற அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாமல் லோடின் பாதுகாப்பை கருத்தில் வாகனத்தில் சமைக்க முடியாத, வெந்நீர் கூட வைக்க முடியாத, அங்கு இருக்கும் உணவுகளையும் சாப்பிட வேண்டிய சூழல். எனவே கேண்டீன் வசதி வேண்டும். நிறுவனங்களில் பணிபுரியும் ஒரு சில அதிகாரிகள் பிளாக் லிஸ்ட் செய்து விடுவோம் என்று கூறி ஓட்டுநர்களை அடிமைப்படுத்துவது போல் நடத்துகிறார்கள். இதனால் ஓட்டுநர்கள் எப்போதும் மன உளைச்சலுடன் இருக்கிறார்கள். இந்த நிலை மாற வேண்டும். ஒரு சில கார்பரேட் நிறுவனங்களால் நடத்தப்படும் லோடிங் பிளான்டில் பாதுகாப்பு காரணம் என்று கூறி ஓட்டுநர்கள் மிகவும் துன்புறுத்துகிறார்கள். துன்புறுத்தலுக்கு ஆளாகி தினசரி மன உளைச்சலை சந்திக்கின்றார்கள். இதனால் மாரடைப்பு ஏற்பட்டு ஓட்டுநர்கள் இறக்கும் சூழ்நிலை உருவாகிறது. இந்த நிலை மாற வேண்டும். அதேபோல் ஒரு சில காரணங்களுக்காக ஓட்டுநர்கள் வேறு நிறுவனத்திற்கு மாறும்பொழுது தடையில்லா சான்றை, அதாவது டேங்க் வண்டியில பொறுத்த வரைக்கும் இந்த என்ஓசி என்கின்ற ஒரு விஷயத்தை வைத்து ஓட்டுநர்களை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதன் காரணமாக அதில் என்ஓசி வாகன உரிமையாளர் தரம் மறுக்கிறார்கள். இதன் காரணமாக வேறு வாகனத்தில் செல்ல முடியாமல் ஓட்டுநர்கள் வேலையிழந்து உள்ளனர். மேலும் இக்காரணத்தை வைத்து வாகன உரிமையாளர்கள் சம்பளத்தையும் அடிப்படை உரிமையும் செய்து கொடுக்காமல் மிரட்டுகிறார்கள். ஆகவே தடையில்லா சான்று என்ஓசி நடைமுறையை எல்பிஜி வாகன உரிமையிலிருந்து அறவே ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் நம்ம 10 கோரிக்கைகளை வைத்து இந்த போராட்டங்களை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சட்டம் கண்டிப்பாக முழுமையாக திருத்தத்தை ரத்து செய்யக்கூடிய ஒரு சட்டம் தான். அதே சமயத்தில் எதற்கெல்லாம் இதை நம்ம வேண்டாம், சட்டம் கொண்டு வர வேண்டாம்னு சொல்றோம்னா, பொய் வழக்குகள் மிக அதிகமாக பதியப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு ஒரு டெய்லர் 80 அடி 100 அடி போகுது. ஒரு டெய்லர் சடனா ரைட்ல திரும்பணும். ரைட்ல திரும்பும் போது ஜீப் திரும்பிடும், டெய்லர் ரோட்ல இருக்கும். அப்ப ஓட்டுநருடைய பார்வை டெய்லர் பக்கம் இருக்காது, சம்பந்தம் இல்லாத பகுதியில் தான் இருக்கும். அப்ப அந்த ரோடு குண்டு குழியுமா இருக்கிறப்ப பின்பக்கம் யாரோ 2 சக்கர வாகனத்திலே ஏதோ ஒன்று இடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஓட்டுநருக்கு அந்த விபத்து நடந்ததுக்கு உண்டான வாய்ப்புகள் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த வாகனம் அந்த இடத்தை விட்டு சென்றோம். அப்படிங்கிறப்போ அவருக்கும் இந்த மாதிரியான வழக்குகள் பதிவறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இது அறவே சட்ட திருத்தத்தை கண்டிப்பாக ரத்து செய்ய வேண்டும். அதே சமயத்தில் நீங்க சொன்னது போல இன்னும் அனைத்து சங்கங்களும் ஒருங்கிணைந்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுக்க உள்ளோம். அந்த இப்ப அடுத்தபடியாக எல்லா சங்கங்களும் ஒருங்கிணைக்கக்கூடிய சூழல் இருக்கு. அந்த சமயத்துல ஒரு முக்கியமான ஒரு முடிவுகளை எடுக்கிறதுக்கான உண்டான வழிவகைகளை செஞ்சுட்டு இருக்கோம். ஓட்டுநர்கள் எந்த இடத்தில் தாக்கப்பட்டாலும், வாகன விபத்து நடந்த போது பெரிய வாகன ஓட்டுநர்களே தாக்கப்படுறாங்க, அவர்கள் மீது கண்டிப்பாக கொலை வழக்கு பதிவு பண்ணணும். அதே சமயத்துல 3 மாதத்திற்கு நான் பெயிலபிள் கேஸ் பதிவு பண்ணி அவங்களை பெயில விடாத அளவு கொண்டுட்டு வரணும். இந்த சட்டங்கள் எல்லாம் ஏற்றும் வரை இந்த போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கும். அதே சமயத்துல இந்த ஹிட் அண்ட் ரன் கேஸ் அப்படிங்கிறது ஓட்டுநர்களுக்கு மட்டுமான்னு கேட்டா இல்ல, பொதுமக்கள் அனைவருக்குமே இது பொருந்தாது. இதன் காரணமாக நம்ம தொடர்ச்சியாக எடுத்துட்டு இருக்கோம். இந்த சட்டத்தை அவர்கள் திருத்தம் செய்து கொண்டு வருவதற்கு முன்னால் ஓட்டுநர்களுக்கு உண்டான பணி பாதுகாப்பு சட்டத்தையும் கொண்டு வந்துவிட்டு அவருக்கு உண்டான பாதுகாப்பை உறுதி செய்த பின்பு அறிவித்திருந்தால் நம்ம பரிசீலனைக்கு எடுத்திருக்கலாம். ஆனா இதெல்லாம் எதுவுமே செய்யாம ஓட்டுநர்களை குற்றவாளியாக ஆக்கிய காரணத்துக்காகவே இதை முழுமையா நாங்க ரத்து செய்ய கோரி நடவடிக்கை எடுத்துட்டு. அதே போல இன்று தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்திய தேசத்தில் எவ்வளவோ சுங்கச்சாவடிகள் இருக்கின்றது. அந்த ஒரு சுங்கச்சாவடிகளுமே மருந்தகம் கண்டிப்பா இருக்கணும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு எண்ணற்ற ஓட்டுநர்கள் சரியான உணவு வழிபாடுகள் இல்லாததன் காரணமாக உணவு வழிமுறையை சரியா கடைபிடிக்க முடியல. அந்த உணவுகள்ல தரம் இல்லை. இன்னைக்கு உணவே விஷமாயிடுச்சு. அப்படி இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு எண்ணற்ற உடல் உபதைகள் ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக்ல ஏகப்பட்ட ஓட்டர்கள் இறந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக
ஒரு சுங்கச்சாவடியிலும் ஒரு இலவச மருந்தகம் கண்டிப்பா இருக்கணும். அதே போல ஒரு டோல்கேட்லயுமே 24 மணி நேரமும் பல்வேறு அம்சங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர்கள் தொழிற்சங்கமானது கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதில் மாநில தலைவர் பத்மராஜ் அவர்கள் முன்னிலை வகித்தனர். டிரைவர் டுடே டிவி செய்திக்காக செய்தி வாசிப்பாளர் ஆர் பெரியசாமி.